HOCM, hypertrophic obstructive cardiomyopathy. இது வந்து டேர்ம் வந்து எவ்வளோ பேருக்கு ஃபெமிலியர்னு தெரியல. பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ், சடன் கார்டியாக் டெத். ஒருத்தர் வந்து ஜிம்மில் இருக்கிறப்பையோ இல்லை பாஸ்கெட் பால் விளையாடுறப்பையோ திடீர்னு வந்து இறந்து போகிறாருங்கிறப்ப நம்ம என்ன ஆகணும், மாரடைப்புனால இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறோம். டாக்டர் சுந்தர் எல்லாருமே சொன்னாங்க. பட் there is another condition, HOCMனு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா பெரிஃபரல் மயோபதினாலேயே நம்ம கேள்விப்பட்டிருவோம், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மயோபதி அப்படின்னா. அதே கார்டியாக் மசில் அஃபெக்ட் ஆகிறப்ப பட் இட் அஃபெக்ட்ஸ் த லைஃப். அதை இவர் டாக்டர் மனோகர் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் எ ரேர் கண்டிஷன். 500 பேர்த்தில் ஒருத்தருக்கு இருக்குது. ஆனால் அதில் 80% 90% வந்து டயக்னோஸ் பண்ணாமல் இருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் சவுண்ட்ஸ் ஆர் இட் ஃபீல்ஸ் ரேர், பட் இட்ஸ் நாட் ரேர். அண்ட் பட் when there is a condition which is common but less diagnosed, அதனால தான் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சர்வீஸ் டெவலப் பண்ண முடியாமல் இருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி. அண்ட் இந்தியாவில் 2வது கிளினிக், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வந்து லாஸ்ட் 2 to 3 years டாக்டர் சுந்தர் அண்ட் டாக்டர் மனோகர் வந்து நம்ம காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் 12 ஹாஸ்பிட்டல்லையுமே ஹார்ட் ஃபெயிலியர் கிளினிக்னு ஆரம்பிச்சு இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்ம கிட்னி ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்போம், காமனாக லிவர் ஃபெயிலியர் கேட்டிருப்போம். பட் கார்டியாக் ஃபெயிலியருங்கிறது அந்த கண்டிஷனுக்கு பப்ளிக் மத்தியில் காமனாக ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அந்த ஹார்ட் ஃபெயிலியர் கிளினிக் மூலமாக இவ்வளோ பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரியும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளினிக் வந்து HOCM கிளினிக், ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி கிளினிக்னு இல்லாமல் a clinic to prevent sudden cardiac death. அதுக்கு வந்து அவேர்னஸ், ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் 3 விதமாக. டாக்டர் அன்பர்ஸ் சொன்ன மாதிரி முதல்ல 5 டைப் ஆஃப் கார்டியாலஜி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒருத்தர் வந்து HOCMனு டயக்னோஸ் பண்ணுறப்போ அவங்க சில்ட்ரனுக்கும் ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஜெனட்டிக் அட்வைஸ் கொடுக்குறது. இந்த ஜெனட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ இன்வால்வ். அண்ட் ஆல்சோ இந்த சர்ஜரி, 2 types of surgery. நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்த கார்டியாக் மசில் சர்ஜரி பண்ணுறது டாக்டர் அன்பரசு தலைமையில் நம்ம வடபழனி ஹாஸ்பிட்டல் தான். அண்ட் ஆல்சோ சப்போஸ் இது எதுவுமே ஒரு காலம்னா ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. அதனால் இவ்வளோ காம்ப்ரஹென்சிவாக 5 டைப் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இன் கார்டியாலஜி, கார்டியாலஜிக்குள்ளாரே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் ஜெனட்டிக்ஸ், அதோட ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ சர்ஜரி இன்டர்வென்ஷன்னா 2 டைப் ஆஃப் சர்ஜரி, cardiac surgery to remove the muscles as well as do the heart transplantation. அதெல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே குழுமமாக இருந்து பணியாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் டூ, பட் அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். அவங்களுக்கு பிரைமரி கேர், செகண்டரி கேர் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறது வந்து இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறப்ப தான் அக்ராஸ் த இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து 3000 பெட்ஸ் இருக்குது. கார்டியாலஜி இஸ் த நம்பர் 1 அவுட் பேஷன்ஸ், அவ்வளோ பேர் வராங்க. நம்மளால பண்ண முடியுது இந்த ரிஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுனால. அண்ட் ஆல்சோ நியூயர் அட்வான்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு டேப்லெட் ஒன்று சொன்னாங்க விச் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரடியூஸ் இன் அக்டோபர். இந்தியாவில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக்கல் ட்ரையல் மூலமாக ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு கம். அண்ட் இது எல்லாமே ஒரு செட்டப், ஒரு காம்ப்ரஹென்சிவ் செட்டப்பில் பண்ணாதான் பேஷண்டோட அவுட்கம் வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹார்ட் அட்டாக், ஒரு கரோனரி வாஸ்குலர் டிசீஸ், அதோட இன்டர்வென்ஷன் ஸ்டென்ட் போடுறதுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடக்கிறதுனால அதோட ஃபாலோ அப்லாம் ஈஸியாக இருக்குது. வேற திஸ் கண்டிஷன் விச் இஸ் நாட் அன்காமன் பட் டிஃபிகல்ட் டு டயக்னோஸ், அதை மானிட்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஒரே குழுமமாக இருந்து ஒரே அம்ப்ரெல்லா கீழே ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப தான் இது பண்ண முடியும். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் த ப்ரெஸ் மீடியா பீப்புள் வந்து இந்த சடன் கார்டியாக் டெத் சிண்ட்ரோம்னா திடீர்னு இறந்து போயிட்டாரு, மாரடைப்புனால இறந்து போயிட்டாங்க இல்லாமல் there is another condition which is also can happen that can be அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ப்ரிவென்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் அது ஈஸிலி உங்களை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான் இதோட இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம். ஸோ இட்ஸ் எ கிளினிக் டு கிரியேட் அண்ட் ட்ரீட் சடன் கார்டியாக் டெத் சிண்ட்ரோம். தேங்க்யூ. hypertrophic cardiomyopathy or hypertrophic obstructive cardiomyopathy HCM இதை டீல் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறோம், HCM கிளினிக். இந்த கிளினிக்கோட நோக்கம் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லியராக சீக்கிரமாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும். நம்பர் 2, ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவையோ
சில பேருக்கு பேஸ்மேக்கர் தேவை இருக்கலாம், சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம், சில பேருக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் தேவை இருக்கலாம். ஸோ என்ன தேவையோ அது ஒரு பேஷண்ட்டும் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. நம்பர் 3 இஸ் ஹோலிஸ்டிக் கேர் அண்டர் ஒன் அம்பர்லா. என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவை இருந்தாலும் வித்தின் காவேரி வடபழனி அந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஒரு நல்ல எம்ஆர்ஐ எடுக்கணும், ஒரு நல்ல எக்கோ எடுக்கணும், அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ வி ஹேவ் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் ஹியர். அண்ட் சர்ஜரிஸ் இந்த வகையான ஒரு 50% ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் HCM டயக்னோஸ் பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி இருக்கலாம். அதுக்குரிய ஸ்பெஷலைஸ் சர்ஜரி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்பரில் பண்ணியிருக்கோம். நம்ம ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ திஸ் கிளினிக் இஸ் எய்மிங் டு கிவ் அ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் hypertrophic cardiomyopathy patients. ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதிக்கு வந்து மெயினாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வர எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன், டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ், அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இருக்கா, இதெல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டிவாக ஒரு ரெஜிஸ்ட்ரியை முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு பிளானில் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் வந்து ஒன்று எல்லாருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது எங்களுக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம், ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம வந்து இந்த பிரச்சனையோட ஒரு 1000 பீப்புளை ட்ரீட் பண்ணுறோன்னா எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொன்ன மாதிரி சர்ஜரியோ, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ, பேஸ்மேக்கரோ, யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா, இல்லை அதோட கம்மியாக இருக்கா, இல்லை பெட்டராக இருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அவேர்னஸ், உங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு. எல்லா இருதயம் சார்ந்த வியாதிகளும் மாரடைப்பு கிடையாது. இது மாதிரியான வியாதிகள் இருக்கு. இது ஆக்சுவலா இது காமன், மாரடைப்பு அளவுக்கு காமன் இல்லைனாலும் இதுவும் ஒரு காமன், பட் அன்டயக்னோஸ்ட். இதை வந்து சரியா கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்தது இதுக்கு இந்த மாதிரி வியாதிகள். இது இப்போ வந்து ரீசெண்டா பத்திரிகை மூலமாகவும் நிறைய அவேர்னஸ், நிறைய ஊர்களில் நடக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் கபடி விளையாண்டுட்டு இருக்காரு, விழுந்து இறந்துட்டாரு, அவர் மாரடைப்புனால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சடன் கார்டியாக்கு, அதாவது நல்லா இருந்தவர் சடனா இறந்துட்டாரு, ஒரு யங்கர் பர்சன், ஒரு வயதுல கம்மியான இருக்கிறவர் சடனா இறந்து போயிட்டாரு, இவருக்கு என்ன காரணமா இருக்கும், இவர் நல்லா தானே இருந்தாரு, இவர் ஆரோக்கியமா தானே இருந்தாரு, இவர் எதுவுமே ஸ்மோக் கூட பண்ணது இல்லையே, இவர் ஏன் இறந்தாரு, இதுக்கெல்லாமே விடை வந்து இந்த மாதிரியான ரேர் டிசீஸ். அதாவது எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் கிடையாது, இது மாதிரியான மற்ற காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் தான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து காமனான டிசீஸ் தான். பட் இது வந்து நிறைய கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருந்திருக்கலாம். அந்த கண்டுபிடிக்க முடியாம இருந்து ஒரு சின்ன ஒரு அப்பாவியான ஒரு உயிர் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு உயிர் வந்து தேவையில்லாம போயிடக்கூடாது. ஒரு அன்டயக்னோஸ்ட், ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன், இதை கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்த முடியும், இதை கண்டுபிடிச்சா இதுல இருந்து மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது. இந்தியாலேயே இது 2வது பெரிய கிளினிக்கா இது காவேரி வடபழனியில ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இதுக்கு வந்து மெயினா ஸ்கிரீனிங், அதாவது இந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய டெஸ்ட்டுகள்லாம் தேவையே இல்லை, சாதாரண டெஸ்ட்டுகள் தான். இது மூலமா இதை கண்டுபிடிச்சு இதனால ஒரு அப்பாவியான ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கிளினிக்ஸ் தான் HOCM.